ஹாய் மக்களே, பார்ட் 1 முதல் 5 வகை சட்னி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். முதல்ல பார்க்க போகிறது வேர்க்கடலை பூண்டு சட்னி. 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதாவது 250 கிராம் அளவுக்கு. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தோல் எடுத்து தனியாக எடுத்தும் வச்சுக்கோங்க. நான் தோலோடு தான் சேர்த்துறேன். வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துறேன் முழுமையாக. அதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரம் வேணுங்கிறது நான் கூடுதலாக கூட 2 சேர்த்திக்கலாம். பூண்டு 2 நாட்டு பூண்டாக இருந்தால் சேர்த்தி போட்டுக்குங்க. ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை சேர்த்திக்கலாம். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தாளிப்பு பார்த்தெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதாங்க. இனி சட்னியில் கலந்துட வேண்டியதான். சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதான். சூப்பரான வேர்க்கடலை பூண்டு சட்னி ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு தேங்காய் சட்னி. இதுக்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். 6 நாட்டு பூண்டு எடுத்துக்கங்க. 3 வரமிளகாய் சேர்த்துறேன். அவங்கவுங்க காரத்துக்கேற்ப கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்திக்குங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்ட் சிம்லேயே வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப கெட்டியாதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பத்தரலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உளுத்தம்பருப்பு தேங்காய் சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி, தோசை, பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வறுத்த மிளகாய் வெங்காய சட்னி. இதற்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துறேன். இது நல்லா கருக வறுத்து எடுத்திங்கன்னா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப இன்னும் கூடுதலாக கூட சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். இது எடுத்து வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துறேன். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் 4லேருந்து 5 கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பூண்டு 3 பூண்டு சேர்த்துறேன். நாட்டு பூண்டாக இருந்தால் கூடுதலாக 2 சேர்த்திக்கங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துறேன். இது கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வறுத்த மிளகாய் வெங்காய சட்னி ரெடி. இனி இட்லி, தோசை, பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட வேண்டியது தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தக்காளி வெங்காய சட்னி. இதுக்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துறேன். அதாவது 30லேருந்து ஒரு 40 சின்ன வெங்காயம் இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணுங்கிறவங்க இன்னும் கூடுதலாக கூட ஒன்று சேர்த்திக்கலாம். பூண்டு 6 சேர்த்துறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 சேர்த்துறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியை 4லேருந்து 5 சேர்த்திக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்குங்க. நிறைய தக்காளி சேர்த்திருக்கறனால புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்தினிங்கன்னா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இந்த சட்னி. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு பார்த்தெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இனி இது சட்னியோட கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி வெங்காய சட்னி. இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் செட்டிநாட் வெள்ளை பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை சட்னி. இது 2 விதத்தில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம். வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 3 நாட்டு பூண்டு சேர்த்துறேன். வரமிளகாய் 4 சேர்த்துறேன். காரம் அதிகமாக வேணுங்கிற இன்னும் கூடுதலாக கூட சேர்த்திக்குங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வதக்கி விடுங்க. பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம். ஏற்கனவே இது வறுத்த கடலைனால இது வறுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை இருக்கிறதுனால நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் சிம்மில் வச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். தேங்காய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக. இப்போ இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீர்த்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கங்க. அவ்வளோதான். இனி சட்னியோட கலந்து சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட வேண்டியதான். பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்ட் 1 முடிஞ்சுது. பார்ட் 2ல் அடுத்த 5 வகையான சட்னியை பார்ப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.